இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஒரு இடத்தை இலக்காக வைத்து போய்கொண்டிருந்த நாம் முற்றிலும் மாறுபட்ட விதமாக நம்முடைய இலக்கை மாற்றிக்கொள்ளும்போது அந்த மாற்றப்பட்ட இலக்குக்கு நேராக நம்முடைய பாதையை மாற்றி செல்கிறோம். அதே போல் மனதிலும் இருதயத்திலும் உண்டான மாற்றத்தினால் செயலில் உண்டாகும் மாற்றம் மனம் திரும்புதல். தவறான எண்ணம், தவறான செயல்களிலிருந்து தேவனிடத்திற்கு திரும்பி தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் சட்டமாக ஏற்றுக்கொள்ளுதல் மனம் திரும்புதல். நம்ம ஏன் மனம் திரும்பணும்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும், அதற்காக நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி நம்மிடத்திலே காணப்படணும். முன்பு இருந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது நம்ம வாழப்போகிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய கனியினாலே அறியப்படும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, அதே போல் கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. நம்ம போகிற அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல், அந்த இலக்குக்கு ஏற்றாற் போல் நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் அவசியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ வேண்டியவர்கள். இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நம்ம அன்பு கூர்ந்து உலகத்தை மையமாக வைத்து வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம இப்பொழுது விட்டு தேவனையும் அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அவருக்கு பிரியமானதை செய்து வாழ நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்நிய தேசத்திற்கு சென்று வாழப்போகிற நாம் அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும், அந்த தேசத்தின் நடைமுறைகள் எப்படி இருக்கும் என்று அறிந்து அதற்கேற்றபடியாக நம்மை தயார் செய்து கொண்டு வாழ்வது போல பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நம்ம நினைவில் கொண்டு தேவனுக்கு பிடித்தமானவர்களை செய்து நம்ம வாழ வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த போது ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானன்கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது யோவான் சொன்னது, 2 அங்கிகளை உடையவங்க அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள், அதே போல் ஆகாரத்தை உடையவர்களும் மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னான். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து தேவையோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, போதகரே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னபோது, உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள், நீங்கள் எவ்வளவு வாங்கணுமோ அதை மாத்திரம் வாங்குங்கள், அதற்கு மேலாக ஜனங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி வாங்காதிருங்கள் என்று சொன்னதை பார்க்குறோம். அதே போல் போர்ச்சேவர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டபோது, நீங்கள் ஒருவருக்கும் எடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே உங்களுக்கு போதும் என்று இருங்கள். நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தி நீங்கள் லஞ்சம் வாங்காதபடிக்கு உங்களுக்கு இருக்கிற சம்பளம் போதும் என்று நினைத்து ஜனங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, ஜனங்களுக்கு இடுக்கன் செய்யாதீங்கன்னு சொல்கிறத பார்க்குறோம். ஏன்னா மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற காரியங்களை நாம் செய்யணும், அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அன்புள்ள ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல் நாங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உலகத்தை மையமாக வைத்து வாழ்ந்தது போல இல்லாதபடிக்கு உம்மை மையமாக வைத்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.